ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஹீனா. வாங்க ஒன்றா சேர்ந்து கற்றுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கூகுள் டாக்ஸில் எப்படி பேஜோட பார்டரை கிரியேட் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சப் புல்லட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெயின் புல்லட்டின் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டேப்பில் போயிட்டு ஆட் பண்ணிவிடும். அது இல்லாமல் அதுக்கு கீழே நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக சப் புல்லட்டின் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெயின் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் பார்டரை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே இன்சைட்குள்ளே போங்க. இன்சைட்குள்ளே போனீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேபிள்குள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு அந்த காலம் தானே இருக்குது டேபிள். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விடணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டோம்னா இது தாங்க அந்த பேஜோட பார்டர். ஸோ நான் பாருங்கள், நான் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்களேன், இப்படி தாங்க நம்ம வந்து இந்த பேஜோட பார்டரை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பேஜோட பார்டராக அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது தாங்க, இப்படி தாங்க ஒரு பேஜோட பார்டரை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க இன் கூகுள் டாக்ஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப் புல்லட்டின். ஸோ சப் புல்லட்டின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் புல்லட்டின் போடணும். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்க அந்த புல்லட் ஆப்ஷன். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணனா இந்த மாதிரி மெயின் புல்லட்டின் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பக்கத்தில் இருக்க ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே என்னென்ன டிஃப்ரெண்ட் புல்லட்டின் இருக்குன்னு உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஜஸ்ட் இங்கே இருக்க புல்லட்டின் மட்டும் எடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஏதாச்சும் டைப் பண்ணுறேன். ஹாய், this is our YouTube channel named Learn with Hina. ஓகேவா, நான் ஜஸ்ட் இன்னும் சும்மா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இப்போ சப் புல்லட்டின் ஆட் பண்ண போகிறேன். இந்த சப் புல்லட்டின் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் உங்கள் கர்சர் எடுத்துன்னு போய் இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாஸ்ட் எங்கே முடியுதோ அங்கே வச்சுட்டு ஜஸ்ட் என்டர், நம்ம லேப்டாப்பில் கீபோர்டில் என்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம லேப்டாப் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், டேப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த டேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சப் புல்லட்டின் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஸோ பாருங்களேன், இங்கே சப் புல்லட்டின் வந்துச்சா. ஸோ நான் வந்து சொல்கிறேன் லைக் வந்துருச்சு. நான் திரும்ப வந்து இந்த சப் புல்லட்டின் வேணும் எனக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் என்டர் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப். ஸோ திருப்பி வேணும்னா திருப்பி என்டர் பட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த சப் புல்லட்டின் போதும்னா ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் 2 times கிளிக் பண்ணுங்க. 1 2 அவ்வளோதாங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க, பேக் டு நார்மல் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் திருப்ப இந்த மெயின் புல்லட் ஆட் பண்ணுறது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை திருப்ப சப் புல்லட்டின் ஆட் பண்ணுறது இருந்தால் என்டர் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா இந்த சப் புல்லட்டின் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு பேஜ் பார்டர் அண்ட் சப் புல்லட்டின் கூகுள் டாக்ஸில் இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் என்னோட வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாய்.